ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த சேமியா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்குறோம். இதுக்கு இடியாப்பன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பச்சரிசி மாவில் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்காயை உடைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். தேங்காயை உடைச்சிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நாரெல்லாம் நம்மளுக்கு விழுகாமல் இருக்கணும். நான் இந்த அரை மூடி தேங்காய் மட்டும் துருவி எடுத்துக்க போகிறேன். நான் தேங்காய் துருவிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நான் தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். நான் அது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். தேங்காய் அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டு அரை மூடி தேங்காயும் துருவினதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ரொம்பவுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது முதல் பால் எடுக்க போகிறேன். நம்ம முதல் பால் 2வது பால் தனித்தனி எடுக்க போகிறதுல எல்லாமே ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இதே மாதிரி ஒரு 2-3 தடவை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வெல்லத்தை இந்த பக்கம் கரைய வச்சுக்க போகிறேன். நீங்கள் வெல்லத்தையும் அது கூட சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் அரைக்கலாம். இந்த மாதிரி தனியாக கூட கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லத்தோட அளவு தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம அப்பா ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் கரையட்டும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வெல்லத்தை அது கூட சேர்த்து கரைய வச்சுக்கலாம். நான் இந்த கேப்பில் நான் தேங்காய் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை இந்த இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியிலையோ நம்ம கைகளாலேயோ அமுத்தி விட்டு நம்ம பால் எடுத்துக்க வேண்டியதான். நான் இதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதிகமாக தண்ணி சேர்க்கல. நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் 3 தடவை. இப்போ தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இது இப்படி இருக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலோட சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலோட நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சரிசி மாவு. இது ரேஷனை வாங்கல பச்சரிசி தான். கல் தூசி மண் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு பச்சரிசி மாவு தான். இப்போ இந்த மாவு பசிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம். ரெடியாக துணியெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிசைஞ்சதும் அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுத்துறது தான். இது சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இடியாப்பம் சுடுதண்ணியும் காய வச்சு வச்சுருக்கோம். சுடுதண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் பிசையணும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தேங்காய் பால் கூட நம்ம வெள்ளை கரைச்சதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். ஸ்வீட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிச்சம் இருந்தால் நம்ம டீயில் கூட கலந்து இது அப்படியே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். வடிகட்டி வச்சு தான் சாப்பிட்ணும் டீயில் கலந்து சாப்பிடும்போது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவை எந்த பாத்திரத்தில் பிசைய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடியாப்ப உரல்லையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த மாவும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி செய்கிறனால கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கைகளில் தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசையணுங்கிற அவசியம் இல்லை. இது நல்லா கலந்து வந்தால் போதும். மாவு நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வந்தால் போதும்.
அந்தளவுக்கு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி கைகளால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேவையான மாவுகள் எடுத்து நம்ம இடியாப்ப உரலில் வச்சு நம்ம பிழிஞ்சர் எடுத்துட வேண்டியதுதான். இது பிசைகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம மாவு உணராமல் இருக்கும், உணர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ எல்லா தட்டுலையும் பிரிஞ்சு விட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி இடியாப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். 3 பிளேட்லேயும் இந்த இட்லி பாத்திரம் பிளேட்டு 3 பாத்திரத்துலையும் பிழிஞ்சு வச்சு இதில் அடுக்கி வச்சிடலாம். இப்போ 3 தட்டையும் அடுக்கி வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இடியாப்பங்களும் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கைகளால் அதை அமுத்தி பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. நார்மலாக இட்லி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம எடுத்துடலாம். சூடான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். இது கூட வந்து இன்னொரு பவுடர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பவுடர் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த பவுடர் எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பொட்டுக்கடலை, சர்க்கரை இந்த ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அது வந்து பொட்டுக்கடலை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையில் பாதி அளவு எள் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பவுட்ரு. இதுவும் இந்த தேங்காய் பாலோட இது மேலே தூவி விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் சொன்னேன்ல பவுட்ரு, அதாங்க இந்த பவுட்ரு. இந்த பவுடரும் இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு தடவை முடிஞ்சால் நான் இந்த பவுடரை வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.